ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னா, நம்ம ஃபீல்டில் ஒன்ஸ் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஹார்வெஸ்ட் பண்ண கார்ன் சைலேஜை நம்மளோட கம்பெனிக்கு கொண்டு நம்ம அதை பேலாக ப்ராசஸ் பண்ணுவோம். ஏன் நம்ம பேலாக ப்ராசஸ் பண்ணோம்? பங்கரில் போட்டுடலாம், இல்லை சிலோவில் போட்டுடலாம். அதையெல்லாம் விட்டுட்டு ஏன் நம்ம பேலாக ப்ராசஸ் பண்ணோம் அப்படின்னா, அந்த பேலை நம்ம ப்ராசஸ் பண்ணுறதுல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, நம்ம பேல் ப்ராசஸ் பண்ணுறப்ப அதை அனரோபிக் கண்டிஷன்ஸில் இப்போ ப்ராசஸ் பண்ணுவோம். ஏர் டைட்டாக இருக்கிறதுனால அந்த ஃபெர்மெண்டேஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ நம்ம இதுக்குன்னு தனியாக வேறு எதுலேயும் நம்ம ஸ்டோரேஜ் பண்ண தேவையில்லை. இந்த ராப்பிங் சீட்டே நம்ம பண்ணிடலாம். கிட்டத்தட்ட 1 to 2 years வரைக்கும் இதை வச்சுக்கலாம். ஃபெர்மெண்டேஷனும் நல்லா ஆகும். வெதர் கண்டிஷன்ஸ்னால எந்த டேமேஜஸும் வராது. பேல் இது எப்பயுமே ஒரு சிங்கிள் பேலாக தான் நம்ம எடுப்போம். அதனால் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அப்புறம் இப்போ சிங்கிள் பீஸாக தான் நம்ம எடுப்போம். வெதர் கண்டிஷன்ஸ்னால எந்த பிரச்சனையும் வராது. இப்போ பங்கர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை திறந்து எடுக்கிறப்போ மித்த எல்லாமே ரிமைனிங்ஸ் எல்லாமே வேஸ்ட்டாக இருக்க ப்ராபபிலிட்டி இருக்குது. இதில் அப்படி இல்லை, ஒரே ஒரு பேல் மட்டும்தான் எடுப்போம். அதை யூஸ் பண்ணிவிட்டு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே இது மேன் பவர் ரொம்ப கம்மி பண்ணுது.